ஹாய் ஹலோ, நான் உங்க டாக்டர் தமிழ் மகள். அப்ராட் யூனிவர்சிட்டிஸ்ல யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மெடிக்கல் ஃபேக்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்கிற சிலபஸ் எல்லாத்தையுமே வருஷத்தோட கடைசியில யூனிவர்சிட்டி எக்ஸாமா வைப்பாங்க. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே செமஸ்டர் எக்ஸாம் சொல்லி வைப்பாங்க கைஸ். அது வந்து ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டரா வைப்பாங்க. அதுல 50 மார்க் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதாவும் மீது 50 மார்க் கிளாஸ் ஆக்டிவிட்டியில போகும். அது எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்றது வந்து 2 எக்ஸாமா ஒரு வருஷத்துக்கு நடக்குது. ஸோ அது எப்படி நடக்குது, என்ன மாதிரிலாம் வந்து சிஸ்டம் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்குதான் என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம். ஸோ நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் படிச்சாலும் மண்டையில ஏறாது இல்ல, நம்ம தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு தூங்கி மறுபடியும் மார்னிங் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சிருந்தேன். ஆக்சுவலா நம்மளாம் அப்படிலாம் எந்திரிக்க மாட்டோம்ல, அது எனக்கு தெரியும். அதனால வச்சுட்டு தூங்கினேன், ஒரு நம்பிக்கையில எந்திரிச்சு வேணும் அப்படின்னு. ஆனா எந்திரிக்கல, ஒரு 7 மணிக்கு மேலதான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு சரின்னு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கேன். தெரிஞ்ச கொஸ்டினா வரும் நம்புறேன். சரி வாங்க நம்ம காலேஜ் போவோம். இதுதான் காலேஜோட கேம்பஸ். நம்ம காலேஜோட கேம்பஸ்க்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஸோ இப்போதான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க பேட்சுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த பேட்ச் டைமுக்கு தான் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எங்களை வர சொல்லிட்டாங்க. வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுப்பாங்க. அந்தந்த ரூமில் தான் போய் அவங்கவுங்க எக்ஸாம் ஹாலில் வந்து எழுதணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக கொஷின்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். இதுதான் எங்களோட லெக்சர் ஹாலு. இங்கே வந்து ரெட் ஹால், ப்ளூ ஹால்னு சொல்லி 2 கிளாஸ் இருக்கும். இதை தாண்டி தான் அங்கே இருக்கிற இந்த ரூம்ஸில் தான் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. உள்ளே தான் எக்ஸாம் வந்து நடக்கும். ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுப்பாங்க. அந்த ரூமில் தான் போய் அவங்கவுங்க எக்ஸாம் ஹாலில் வந்து எழுதணும். ஸோ சீனியர்ஸ்லாம் வந்து எல்லா ஜூனியர்ஸ்க்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக டிப்ஸ் நிறையா கொடுத்தாங்க. ஸோ உள்ளே போய் இந்த மாதிரிலாம் மறந்து போச்சுன்னா என்ன பண்ணலாம், எப்படி ஞாபகப்படுத்தி வச்சு படிக்கிறது, எந்த மாதிரிலாம் ஆன்சர் எழுதலான்ற மாதிரி சீனியர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. எக்ஸாம்க்கு இன்னும் 1/2 hour தான் இருக்குது. எல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ எங்கள் பேட்சுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எழுதுறதுக்கு. ஸோ இங்கே வெயிட் பண்ணுறவங்களுக்கு முன்னாடியே உள்ள ஒரு பேட்ச் ஆல்ரெடி எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எங்கள் பேட்ச் போய் நாங்கள் உள்ளே எழுதணும். எழுதி முடிச்சுட்டு உள்ளே வந்து நாங்கள் சொல்கிறோம் கைஸ் எப்படி அப்படின்றத சொல்கிறோம். ஸோ எக்ஸாம் முடிச்சாச்சு. ஒரு வழியாக உள்ளே போயின்னு கொஞ்சம் மறந்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு முடிச்சாச்சு. எல்லாமே நல்லபடியாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு போய் கேட்கலாம். எப்படி இருந்துச்சு எக்ஸாம் गाइस? எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? எக்ஸாம் சூப்பரா இருந்தது. 50 46 गाइस hi, we have completed a successfully evening. எவ்வளவு நல்லா இருந்துச்சா? எல்லாருமே மேக்ஸிமம் நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஏவின் இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. அவங்க போய் கேட்கலாம். ஹலோ கைஸ். ஹலோ, ஹாய். எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோட எக்ஸாம் மார்க் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து செஷன் அப்படின்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரா செகண்ட் செமஸ்டரான்னு கேட்கும். நம்ம அதில் ஃபஸ்ட் செமஸ்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எழுதின எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட்டுக்கான மார்க் மட்டும் அதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அது க்ரீன் கலரில் நமக்கு காட்டுது பார்த்தீங்களா? இதில் கண்ட்ரோல் இருக்க இடத்துல 44 அப்படின்னு காட்டும். இந்த இது வந்து 50க்கு நான் 44 எடுத்திருக்கனால இதில் 44ன்னு காட்டுது. ஸோ அந்த M1 M2 மார்க் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக எனக்கு மெடிக்கல் பயோஃபிசிக்ஸில் 89 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ என்னோட மார்க்கையுமே நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிருந்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லை. ஆனால் எனக்கு வந்து கம்மியான மார்க் நான் வந்து எடுத்திருந்தேன். 50க்கு வந்து 44 தான் வந்துருந்துச்சு. ஸோ அங்கே எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருந்துச்சு. அங்கே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மறந்து போயிடுச்சு கைஸ். அதான் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோனில் அப்டேட் ஆயிருக்க மார்க் வந்து நம்மளால மட்டும்தான் பார்க்க முடியுமா, இல்லை இந்தியாவில் இருக்க பேரண்ட்ஸாலே பார்க்க முடியுமா, எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until tata, bye bye.